Hi friends, welcome to one தோழி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ டெக்னாலஜி பேஸ்டாக யூஸ் பண்ணலான்னு பற்றி அந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு ட்ரிக் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, நம்ம மொபைலில் வந்து பேட்டர்ன் லாக் போட்டிருப்போம். அந்த பேட்டர்ன் லாக்கை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இல்லை உங்கள் பசங்க அவங்க குழந்தைகள் யூஸ் பண்ணும்போதோ அந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணாத அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான். லாக் இன்கேஸ் வந்து மொபைல் வந்து லாக் விழுந்துருச்சுன்னா எமர்ஜென்சி கால் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் டயலரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ நம்பரை டைப் பண்ண முடியுமோ டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ண நம்ம அதை நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் நீங்கள் நம்ம லாக் விழுந்தாலும் கேமரா ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த நம்பரை பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேமரா வந்து அன்லாக் கொடுக்கும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி கேமரா வாஸ் ஸ்டாப்லன்னு வரும். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேட்டர்ன் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் ஈஸியாக மொபைல் ஃபோன் வந்து லாக்கை நம்ம ஈஸியாக அன்லாக் பண்ணலாம். நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க அட்வான்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர்ன் போட்டு லாக் பண்ணி வைப்போம். ஸோ ஃபேஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிடலாம், நம்ம மொபைல் ஃபோனை லாக் பண்ணி வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ப்ரீவியஸாக வாங்கி யூஸ் பண்ணுறவங்க, நம்ம மொபைலில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ட்ரிக் தான் இது. நீங்கள் இன்றைக்கி கவலைப்பட தேவையே கிடையாது. ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ப்ளாக் ஃபிங்கர் பிரிண்ட்னு ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கேமரா யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருந்து இப்போ அட்வான்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப் மூலயமா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் ஃபோனை செக்யூரிட்டி லாக் போட்டு வைக்கலாம். இதில் நம்ம 4வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ஒரு பிஸி ஷெடியூலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கோங்களேன். ஒரு 1 ஹவர் பர்டிகுலர் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக அந்த மீட்டிங்கை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு கிளியர் லாக்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜஸ் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது என்ன செய்யலாம்னா, அந்த லாக் நீங்கள் வந்து அந்த ஆப்புக்கு லாக் போட்டால் மட்டும் போதும். உங்களுக்கு அந்த 1 ஹவர் நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். 1 ஹவர் 2 ஹவர்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உங்களோட வேலையை நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் பார்க்கலாம். ஆஃப்டர் 1 ஹவர் கழிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஆஃப்டர் 1 ஹவர் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், அது எனேபிள் ஆகிடும். ஸோ உங்களுக்கான மெசேஜஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம மொபைல் ஃபோனில் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டோ நீங்கள் டிலீட் பண்ணுறீங்க. ஸோ டிலீட் பண்ண தெரிஞ்சு பண்ணால் ஓகே. சம்டைம்ஸ் தெரியாமல் என்ன பண்ணுவோம், நம்ம பசங்க யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் அவங்க வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டாஸை வந்து டிலீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு டம்ஸ்டர்ன்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம கடைசி பார்க்கப்பட்ட ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸை மேக்ஸிமத்துக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறதுக்கோ ஒரு வீடியோஸ் பார்க்குறதுக்கோ இல்லை ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனை டெக்னாலஜி பேஸ் தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் டெஸ்க்டாப் இருக்குது. டெஸ்க்டாப் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வேறு எங்கேயோ இருக்கீங்க. அப்போ உங்கள் டெஸ்க்டாப்பை வந்து என்ன செய்யணும்னா, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை அறியாமல் நீங்கள் தூங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு நீங்கள் ஷட் டவுன் பண்ண என்ன பண்ணுவீங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ் போய்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் உங்களோட மொபைல் ஃபோனை என்ன பண்ணலான்னா ஒரு மவுஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ளே ஸ்டோர் போங்க. யூனிஃபைடு ரிமோட் கிளைண்ட்டு அதே மாதிரி சர்வர், அதாவது நீங்கள் இந்த ஆப்லேயும் இதே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும், டெஸ்க்டாப்லேயும் இதுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் 2 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்க்டாப்பை உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கனெக்ஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்புக்கு, அதாவது இப்போ உங்களோட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்றுக்கு என்ன பண்ணாலும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனவே ஒரு மவுஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களோட ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.